தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடங்கியிருக்குங்க. இந்த காணொளியில் நம்ம சொல்ல போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடங்கியிருக்குங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட வைத்த கோரிக்கை தான் இது. டெஸ்ட் பேட்ச் இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம புதிய வகுப்பு தொடங்கியிருக்கோங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோங்க. 10 அலகு, அதாவது இப்போ புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வைக்கிறோம். 10 அலகுக்குமே நம்ம தேர்வுகள் நடத்துகிறோங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, முதல் அலகு மொழி வரலாறில் தொடங்கி நம்ம பாருங்கள். நம்ம அதுக்கான இப்போ டென்டேட்டிவாக ஒரு டேட் நம்ம கொடுத்துருக்கோம். மொழி வரலாறுலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 தேர்வுகள் நம்ம நடத்துகிறோங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாக்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாக்கள். மொத்தம் இதில் 100 தேர்வுகள் இருக்குதுங்க. 5000 வினாக்கள் கொண்ட டெஸ்ட் பேட்ச் தாங்க இது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. மொழி வரலாறு இருக்குது, 8 தொகை, 10 பாட்டு, அடுத்தது காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், தனிப்பாடல், இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியத்தில் நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா கவிதையிலேயே 3 தேர்வு வைக்கிறோம். அடுத்தது சிறுகதையில் 3 தேர்வு, புதினம், அடுத்தது நாடகம். அடுத்து அலகு 7ல் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம், எல்லா இலக்கணமும் நம்ம கொடுக்குறோம். புதிய பாடத்திட்டத்தின்படி பாட்டியல் நூல்கள் இருக்குது, புலமை இலக்கணம் இருக்குது, யாப்பருங்காலம் இருக்குது. அடுத்தது திறனாய்வுங்க. அலகு 8ல் திறனாய்வு இருக்குது. அலகு 9 நாட்டுப்புறவியலில் இருக்குது. 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். அடுத்து திருப்புதல் கொடுக்குறோம். மொத்தம் 70 இதில் வந்துடுது. அடுத்ததாக திருப்புதல் கொடுக்குறோம். அப்புறம் அலகு 1 to 3, அலகு 4 to 6, அலகு 7 to 10. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் பொது அறிவு தேர்வு இருக்குங்க. இந்த தேர்வுகள் எல்லாம் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோங்க. அதாவது டெஸ்ட் பேட்சில் நம்ம 11 நூல்களும் கொடுத்து இந்த டெஸ்ட் வைக்கிறோம். சில நண்பர்கள் எங்ககிட்ட 11 நூல்கள் நாங்கள் வாங்கிட்டோம், எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது இல்லாமலும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற நூல்களில் இருந்து தான் இந்த வினாக்கள் கேட்குறோம். அதாவது உங்களுக்கு மெட்டீரியலை கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல்லேருந்து வினாக்கள். இப்போ பாருங்கள், மொழி வரலாறு முதல் தேர்வு அப்படின்னா நூல் 2, மொத்தம் நம்ம 11 நூல்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நூலில் எந்த நூல்லேருந்து எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் முடிய இந்த வினாக்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 11 நூல்களையும் நம்ம நல்லா தரவு பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 60%, ஒரு குறைந்தபட்சம் 60% நம்மால் இந்த வினாக்களை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். 60% இதிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் எந்த பக்கத்துலேருந்து நூல் நம்ம கொடுத்துறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நூல் 9, நூல் 5, நூல் 7, நூல் 4, இந்த மாதிரி அதில் எத்தனாம் பக்கத்துலேருந்து எத்தனாம் பக்கம் வரைக்கும் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த 11 நூல்களையும் நம்ம உங்களுக்கு தரவு பண்ண வைக்கிறோம். எல்லா பக்கம் ஒவ்வொன்றும் விடாமல். ஸோ இதை நல்லா படித்தாலே கண்டிப்பாக நிச்சயம் ஒரு 60% நம்மளால் மதிப்பெண் வாங்கிட முடியும். அதுக்கு மேலே இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக அதற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த திருப்புதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த 11 நூல்களில் இல்லாத, அதாவது 11 நூல்கள்லேயும் இருந்தும் அதை தாண்டியும் மற்ற மூல நூல்கள் மற்றதிலிருந்து எல்லாமே நம்ம வினாக்கள் இந்த திருப்புதல் தேர்வில் கேட்போம். இந்த 11 நூல்களுமே நம்ம மூல நூல்களை பார்த்து அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட செய்திகளில் இந்த 11 நூல்கள், சரிங்களா? அதை தாண்டி சில இன்னும் நிறைய விடுபட்டு போனதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இந்த திருப்புதலில் கேட்டுருவோம். ஏன்னா சில பேர் கேட்கலாம், மேம் இந்த 11 நூல்கள் தானா, அப்போ இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் கேட்க மாட்டீங்களான்னா கண்டிப்பாக அது எல்லாமே இந்த திருப்புதலில் வந்துடும். ஃபுல் டெஸ்ட்டில் அது எல்லாமே வந்துடும். ஜிகே வந்துடுங்க. இதில் எஜுகேஷன் சைக்காலஜி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, பரந்துபட்ட அளவு. இது இந்த நூல் தான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம அதிலிருந்து வினாக்கள் கேட்கல, டெஸ்ட் கிடையாது. நம்ம பொது அறிவும் நம்ம மேஜர் பாடமும் மொத்தம் 100 தேர்வுகள் உண்டுங்க. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான தொகை தான் நீங்கள் பார்க்குறீங்க, 3500 ரூபாய்ங்க. இது நம்ம மெட்டீரியலோடு கேட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 3600 ரூபாய் நம்ம மெட்டீரியலுக்குங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கட்டிக்கிறோம். ஒரு நீங்கள் 7000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7000 ரூபாய் கட்டிட்டோம் அப்படின்ட்டா
நம்ம டெஸ்ட் பேட்ச் அதுக்கான மெட்டீரியல்ஸோடு கொடுக்குறோம். இல்லை எங்ககிட்ட வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, எங்களுக்கு வெறும் டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா 3500 ரூபாங்க. இது நம்ம போட்ட மெட்டீரியல் பார்த்துருக்கீங்க. இந்த புக்ஸ் தான் இருக்கும். இது வந்து டிஎன்பிசின்னு கொடுத்துருக்காங்க, அது பதிப்பகத்தில் பண்ண தவறு. இது டிஎன்பிசி புத்தகத்து கிடையாதுங்க, டிஆர்பி தான் இது. ஸோ இதுதான் நம்மளுடைய நூல்களுடைய அட்டைப்படம் நீங்கள் பார்க்குறது. இதில் இந்த முதல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதாவது சங்க இலக்கியத்துலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் எல்லாமே ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும். ஆப்ஷன் கொடுத்துருக்காது. அதாவது வினா விடை அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதாவது புத்தகம் 2ல் தொல்காப்பியம், அதாவது எழுத்து சொல் பொருள் மூன்றையுமே மிக விரிவாக எல்லாமே ஒன் வேர்டில் கொடுத்துருப்போம். மொழி வரலாறு இருக்கும், இதழியல் சார்ந்த வினாக்கள் இதில் இருக்கும், இலக்கிய திறனாய்வும் இருக்கும். இதுவும் ஒன் வேர்டு தான். அதாவது வினா விடை இந்த மாதிரி தான் இதில் இருக்கும். அழகு 3 சங்க இலக்கியம் முழுமையாக இருக்கும். அதாவது அகநானூறும் புறநானூறும் எப்படி வினா கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு அவ்வளோ டெப்த்தான நிறைய விஷயங்களை பேராகிராஃப் டைப்லையும் இருக்கும், ஒன் வேர்டில் இருக்கும், அட்டவணையில் இருக்கும். இந்த 3வது புத்தகத்தில். 4வது புத்தகம் ஒரு குட்டி புத்தகம் தான் இது. ஆனால் அழகு வாரியாக 10 அழகும் என்ன இருக்குன்னா ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும். இந்த 10 அழகு அப்படிங்கிறது நம்ம பழைய பாடத்திட்டம். ஏன்னா பழைய பாடத்திட்டம் இப்போ அப்படியே தான் இருக்குது. புதுசாக நம்ம 2 டாபிக் தான் சேர்த்துருக்காங்க. அழகு 9, 10 நாட்டுப்புறவியலும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகளும், இது 2 தான் இணைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க. அது மாதிரி அழகு 5 இந்த அதாவது அழகு 5ன்னு சொல்லிட்டேன், மன்னிக்கணும். நூல் 5, இந்த நூல் 5வது நூல் பார்த்தோம் அப்படின்னா அழகு 1லேருந்து 10 வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் 4 ஆன்சர் கொடுத்து கேட்டிருப்போம். அந்த மாதிரி டைப்பில் இந்த 5வது புத்தகம் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 6, 7 இந்த நூல்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 6வது புத்தகம் முழுக்க அகநானூறுங்க. இது முன்பக்கம், இது பின்பக்கம். அகநானூறு வாழ்வியல் களஞ்சியம்னு சொல்லிட்டு அகநானூரை பற்றி மிக விரிவான அனைத்து தகவல்களையும் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த புத்தகத்துலேங்க. 6வது நூல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7, 8 இந்த 2 நூல். இதில் பார்த்தோன்னா அந்த 7வது நூல் நம்ம எல்லாம் பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருக்கோம். அதனுடைய புகைப்படம் இங்கே இல்லை, பேராகிராஃப் டைப்பில் இருக்கும், சங்க இலக்கியத்திலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும். அடுத்து 8வது நூல் அப்படிங்கிறது நம்ம வினாவிடை டைப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லா அழகும் கலந்து இருக்கும். அடுத்தது இந்த 9, 10, 11 இதுதான் நம்ம இப்போ போட்ட இக்கால இலக்கியத்திற்கான மிக விரிவான நூல். இது நெட்டு செட் படிக்கிறவங்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா இக்கால இலக்கியம், அதில் இருக்கிற அனைத்து செய்திகளுமே இந்த 3 நூலில் அடங்கிடும். அதை தாண்டியும் நிறைய இருக்குங்க இந்த 3 நூல். ஸோ மொத்தம் 11 நூல்கள் நம்ம கொடுக்குறோங்க. இந்த 11 நூல்களோடு 100 தேர்வுகளும் கொண்டு நம்ம 7000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கோம். இல்லை எங்ககிட்ட இது இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் இதில் இணைந்து கொள்ளலாங்க. மிகுந்த பயனுள்ளதொரு தேர்வாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் கொடுத்து எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் எந்த நூல்லேருந்து அப்படிங்கிற செய்திகள் கொடுத்து தான் நம்ம இந்த தேர்வு வைக்கிறோம். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் தொடங்குதுங்க. ஏன்னா திரும்ப நிறைய நண்பர்கள் எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருந்தால் போதும், வகுப்பு சேர அளவுக்கு இப்பொழுதுக்கு சூழல் இல்லை அதனால் அப்படின்னு கேட்குறதுனால அவங்களுடைய வேண்டுகோளுக்குனுங்க நம்ம இந்த புதிய டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம் டிசம்பர் 1லேருந்து. இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் வாயிலாக தான் நடத்துகிறோங்க. தமிழ்ச்சோலை அகாடமி அப்படிங்கிற நம்மளுடைய ஆப் இருக்குது. இந்த ஆப் வாயிலாக தான் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம நடத்துகிறோம். இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி கிடைக்குமா, இதை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா, டவுன்லோட் பண்ண முடியுமானா அதற்கு வாய்ப்பு இல்லை. இது ஹார்ட் காப்பி கிடைக்காதுங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. பட் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த டெஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த டெஸ்ட்டு ஒரு தேர்வை ஒரு முறை தான் எழுத முடியும். ஆனால் நீங்கள் எழுதிய தேர்வை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு முறை டெஸ்ட்டு எழுதி முடித்து சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் வாங்கியிருக்கிற மதிப்பெண் ஓவராலாக எல்லோரும் எழுதுறதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்க, இதுக்கு எந்த ஆன்சர் சரி, எங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த வினா எந்த புத்தகத்தில் எந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது, அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். இது ஒவ்வொரு வினாவுக்குமே நம்ம கொடுப்போங்க. இதுதான் நம்ம தேர்வு முறை. ஏன்னா அதையும் சொல்லிவிடுறேன், அப்ளிகேஷனில் தான் நம்ம தேர்வு எழுத முடியும். இந்த அப்ளிகேஷன் மொபைலில் மட்டும்தான் பயனாகும். இந்த மொபைலில் மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியுங்க. ஹார்ட் காப்பியோ மற்றது வராது. ஆனால் என்னன்னா இந்த டெஸ்ட் அப்படியே இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு முறை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட்டு,
அது அனைத்து வினாக்களுமே உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா அதை எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வகுப்புலேயும் இணைந்து கொள்ளலாம்னா இணைந்து கொள்ளலாம். நம்ம வகுப்பில் பார்த்தோன்னா இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அலகு 1லிருந்து 10 வரைக்கும் அனைத்தும் மிக விரிவாக நம்ம நடத்திடுவோம். அதிலிருந்து தேர்வு வைப்போம். இது டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம 100 போடுறோம். இதே நம்ம வகுப்பில் இணைந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 400 தேர்வுக்கு பக்கம், 300லேருந்து 400 தேர்வுக்கு பக்கம் நம்ம டெஸ்ட் நடத்துவோம். இது வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 11 மெட்டீரியல்ஸும் கொடுப்போம். கிட்டத்தட்ட 400 தேர்வுகள் வைப்போம். எஜுகேஷன் சைக்காலஜியும் அவங்களுக்கு நடத்திடுவோம். மேஜர் அதுவும் நம்ம நடத்திடுவோம். அதில் இணைந்து கொள்ளணுன்னாலும் இணைந்து கொள்ளலாங்க. ஸோ இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கு இணைந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சொல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது இது நம்மளுடைய எண்ணுங்க. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொடர்ந்து பொதுத்தளத்தில் யூடியூப்பில் காணொலியும் நம்ம நிறைய பதிவிடுறோங்க. இது எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். வகுப்புக்கு வராத நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொலி பதிவிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து அதையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சொல்லை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சொல்லைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.